Hi friends, welcome to Kokis Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோங்க. மதுரை ஸ்டைல் கறி தோசை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா நம்ம வீட்லயே இந்த மாதிரி டிஃபரண்டா நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கறி தோசை பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. இது போன்லெஸ் மட்டன் தான். இது நம்ம கடையிலேயே நம்ம கொத்துக்கறி மாதிரி கேட்டோம்னா அவங்களே மட்டன் நல்லா கைமா மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் இன்றைக்கி மட்டன் எடுத்து வச்சுருந்தேன். அது நான் கறி தோசையாக பண்ண போகிறேன். அதனால் இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்ஸி ஜார்லேயே நம்ம பல்ஸ் மோட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. விட்டு விட்டு நம்ம அரைச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி கொத்துக்கறி மாதிரியே இருக்கும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 பட்டை 2 லவங்கம் சேர்க்குறேன். இதுக்கு சேர்க்காமையும் சேர்க்கலாம், ஆனால் சேர்த்தா வாசனையாக இருக்குன்றதுக்காக நான் 2 லவங்கமும் பட்டை ஒன்றும் சேர்த்துருக்கேன். இது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கட்டும், வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மட்டன் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கைமா நம்ம கடையில் வாங்கின மாதிரியே தான் இருக்குது. நம்ம மிக்சியில் அரைச்சது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்க விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே கலக்கி விட்டுடலாம். இது சட்டுன்னு வெந்துடுங்க, நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பாருங்க, இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இது கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மிதமான தீ வச்சு வேக வச்சுருந்தோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இது மேலே தூவிக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரெகுலராக நம்ம வீட்டில் அரைக்கிற மாவு தான். தோசை இட்லிக்கு அரைக்கிற மாவு தான். இதுக்குன்னு தனியாக நான் எதுவும் அரைக்கலை. இப்போ வந்து இது தோசை பேன் வச்சு நம்ம இது தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தோசை பேன் வந்து சூடாயிடுச்சு. நான் வந்து குட்டி குட்டியாக ஊற்றிக்க போகிறேன் தோசையை. ரொம்ப பெருசாக ஊற்றாதீங்க, இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே வந்து நான் ஒரு முட்டை வந்து கலக்கி வச்சுருக்கேன். லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து அந்த தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லைட்டாக விட்டால் போதும், நிறைய விட தேவையில்லை. இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே வந்து நம்ம மசாலா வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நல்லா. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுக்கலாம். இப்போ இதை சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். இது இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மசாலா வந்து வெளியில் வராமல் இருக்கும் திருப்பி போட்டோம்னா. இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடு வேகணும். இப்போ பாருங்கள், இது வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான மதுரை ஸ்டைல் கறி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா தோசையும் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய மதுரை ஸ்டைல் கறி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து சண்டே டைமில் நம்ம மட்டன் சிக்கன் வந்து நம்ம எடுப்போம் நார்மலாகவே. அதில் வந்து நான் ஒரு 1/4 கிலோ தனியாக எடுத்து வச்சு வீட்லேயே மிக்சியில் அரைச்சி தான் நான் இந்த டிஷ் வந்து செஞ்சுருக்கேன். இந்த டிஷ் வந்து உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.